நவம்பரும் டிசம்பர் 2 மாதத்துக்கு தாண்டகங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதுல நவம்பர் மாதம் பக்கம் 42ல திருநள்ளூர் தாண்டகம். இறைவன் பஞ்சவர்ணேஸ்வரர் ஐவனநாதர் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்தம்பர் மணிவாசகர். 5 நிறம் என்பது இறைவனுடைய 5 முகத்தை குறிக்கக்கூடியது. ஈசானம், தத்புருடம், அகோரம், வாமதேவம், சத்யோசாதம் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய 50 திருமுகங்களை குறிக்கக்கூடியது. இந்த தலத்துல ஒரு நாள் நீங்க முழுக்க தங்கி இருந்து பார்த்தீங்கன்னா, திருப்பள்ளி எழுச்சியிலிருந்து அர்த்தசாம வழிபாடு வரையும் அங்கே இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நாளில் இறைவனுடைய திருமேனி 5 வண்ணமாக இன்றும் காட்சி தருவதை காணலாம். இதுதான் நல்லூர் என்ற அற்புதமான தலம். இறைவி கல்யாண சுந்தரி, தீர்த்தம் சப்தசாகர தீர்த்தம், தலவிருட்சம் வில்வமரம். கும்பகோணம் தஞ்சாவூர் ரயில் பாதையில சுந்தர பெருமாள் புகைவண்டி நிலையத்திற்கு தெற்கில் 3 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய தலம். காவிரி தென்கரையில் அமைந்திருக்கக்கூடிய 20வது தலம். அப்பர் சுவாமிகள் தனக்கு தான் சமண சமயத்திலிருந்து பெருமானை மறந்து இகழ்ந்து வாழ்ந்த வாழ்க்கை, இந்த உடலை கொண்டு அவனுக்கு அல்லாததையெல்லாம் செய்து விட்டதை எண்ணி வருந்தி நம்ம பெண்ணாகடத்து பெருமானிடத்தில் வந்து, எனக்கு என்மேல் என் ஆவி காப்பதற்கு இச்சை உண்டேல் என்மேல் பொறி அப்படின்னார். சாமி, எனக்கு இந்த உடம்பு வேணாம், நான் உயிரோட இந்த உடம்புல இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு இடபக்குறியும் சூளக்குறியும் பொறித்து எனக்கு திருநீர் பூசணும்னார். 3 பாட்டு தான் அந்த பதிகத்துல இருக்குது. அதை படிச்சு பார்த்தீங்கன்னா அது கேட்டிருப்பார். அதை கேட்ட உடனே இறைவன் பூதகணங்கள் வாயிலாக கொடுத்தார். அதன் பிறகு சத்திமுற்றத்திற்கு வரக்கூடிய அப்பர் சுவாமிகள் அங்க இருக்கக்கூடிய சிவக்கொழுந்து நாதர், அங்க இருக்கக்கூடிய பெருமான், அவரிடத்துல மறுபடியும் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். சாமி, உன்னுடைய திருவடியை என் தலைமேல் சூட்ட வேண்டும். சத்திமுற்றத்து சிவக்கொழுந்தே, உன் திருவடி என் தலைமேல் பொறித்து வை அப்படின்னு கேட்டார். இடபமும் சோளமும் உடனே கொடுத்த சிவபெருமான் சத்திமுற்றத்துல திருவடியை தள்ள நல்லூருக்கு வா என்று அங்க சொன்னாரு. அங்கிருந்து நல்லூருக்கு சென்றார். நல்லூருக்கு வா, அங்கே நீ நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று சிவபெருமான் சொன்னார் அப்பர் சுவாமி கிட்ட. நீ நினைக்கிறத அங்க முடிச்சு வைக்கிறேன், நீ நல்லூருக்கு வா அப்படின்ட்டார். அந்த நல்லூருக்கு பெருமான் இறைவன் உணர்த்த அங்கு சென்றார். அங்கு நல்லூர் பெருமான் அப்பர் பெருமானுடைய தலைமேல தன்னுடைய திருவடியை வைத்து திருவடி தீக்கை செய்த தலம்தான் திருநள்ளூர். அந்த திருவடியை பெற்ற அப்பர் சுவாமிகள் தன்னுடைய அருள் அனுபவத்தை இந்த பதிகத்தின் மூலம் நமக்கும் கொடுத்திருக்கிறார். அப்போ அது மட்டுமல்ல, இந்த தலத்துக்கு நம்ம இன்னொரு பெருமை, நமக்கு சிவபெருமானுடைய அடியார்களுக்கு கந்தை கீழுடை கோவணம் என்று சொல்லக்கூடிய நிலையில் அடியார்கள் கருத்தறிந்து தொண்டு செய்து வந்த அமர்நீதி நாயனாருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் முத்தியளித்த தலம். மனைவி மகனோடு முக்தி பெற்றார் அமர்நீதி நாயனார். எங்க? திருநள்ளூர்ல தான். அவர் பிறந்தது வேறு ஊரு, ஆனா அடியார்களுக்கு தொண்டு செய்யணும், திருமடம் அமைத்து அவர்களுக்கு அமுது ஊட்டணும், அவர்களுக்கு வேண்டிய ஆடைகளை கொடுக்கணுங்கிறதுக்காக அங்கிருந்து நல்லூருக்கே வந்தார். யாரு? உற்றார் உறவினர் புடைசூழ நல்லூருக்கே குடி வந்து அங்க மடம் அமைத்து வர அடியார்களுக்கு கந்தை கீழுடையெல்லாம் கருத்தறிந்து கொடுத்து அமுதூட்டி மகிழ்ந்தார். அவருக்கு இறைவன் முத்தி கொடுத்த, அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்குமே முத்தி கொடுத்த தலம் திருநள்ளூர். அது மட்டுமல்ல, அகத்திய முனிவருக்கு திருக்கல்யாண கோலத்தை காட்டினார். சாமிக்கு பின்னால, சிவலிங்க திருமேனிக்கு பின்னால அம்மையப்ப திருமண கோலம் காட்டிய தலம். இங்க திருமண பலனுக்காக அன்பர்கள் வழிபடக்கூடிய தலமாகவும் இங்கே இருக்கக்கூடியது. இது ஞானசம்பந்த பெருமான் 3 பதிகங்கள் அருளி இருக்கிறார். திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய 2 பதிகங்கள் ஆக 5 பதிகங்கள் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றன. இது மாடக்கோயில் அமைப்பு. இந்த தலத்துல வைகாசி மாதம் ஏலூர் விழா என்று நடக்கிறது. இந்த சிவலிங்க திருமேனியில் துவாரங்கள் காணப்படுகின்றன. பகலில் 5 முறை நிறம் மாறக்கூடிய தன்மை உடையது. உலகத்திலேயே எந்த தலத்திலும் இந்த பெருமாள்
பெருமான் 5 முறை மாறக்கூடிய பார்க்க முடியாது, இங்க மட்டும்தான் பார்க்க முடியும். இது நம்முடைய திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய ஆட்சிக்குட்பட்ட அருமையான தலமாக விளங்குகிறது. இந்த தலத்துக்குரிய பதிகம் அப்பர் சாமிகள் இறைவனுடைய திருவடியை தலைமேல் வைத்த அந்த அருள் அனுபவத்தை நமக்காக தருகிறார். நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார், சினம் திருகு களிற்றுரிவை போர்வை வைத்தார், செழுமதியின் தளிர் வைத்தார் சிறந்து வானோர், இனம் துருவி மணிமகுட ஏற துற்ற இனமலர்கள் போதவிழ்ந்து மதுவாய் பில்கி, நனைந்தனைய திருவடியின் தலைமேல் வைத்தார், நல்லூர் எம்பெருமானார் நல்லவாரே, நல்லூர் எம்பெருமானார் நல்லவாரே. இந்த பதிகத்தை பாடுறப்பயே நமக்கு அனுபவம் அப்படியேப்பா அப்பர் சாமிக்கு வச்சிருக்கிறார்னா எவ்வளவு அப்படியே நெகிழ்ந்து அந்த இன்பம் எப்படி இருக்கும்னு நம்ம அப்படி கற்பனை பண்ணி பார்த்தா நமக்கே அவ்வளவு ஆனந்தமா இருக்குது. அப்பர் சாமி எவ்வளவு அனுபவிச்சிருப்பார். சிவபெருமான் எவ்வளவு கருணை செய்யறான். நான் நினைந்து உருகும் அடியாரை, நீங்க அவனை நினைச்சிட்டா போதுங்க, அதுக்கு மேல அவன் பார்த்துக்குவான். நீங்க தொட்டா போதும், தொட்டா விடாதுங்கிற மாதிரி நீங்க அவன் அவன் நினைப்பு உங்க மனசுல வந்துடுச்சுன்னா, அவனை நான் நினைக்கணுங்க, அவனை நினைக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணி நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மத்ததெல்லாம் அவன் பார்த்துக்குவான். நினைந்து உருகும் அடியாரை நைய வைத்தார் அப்படின்னார். என்ன அர்த்தம்? மேலும் மேலும் மனதை இலக வைப்பான். போய் அவனை புடிச்சிட்டா போதுங்க, மத்ததெல்லாம் அவன் பார்த்துக்கிறான். நம்முடைய தற்போதமானது கெட்டு மனம் மேலும் மேலும் இலகுவதற்கு அவன் அருள் செய்வான். எப்ப நாம முதல்ல நினைந்து உருகணும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, ஐயோ சாமி எனக்கு போய் நீ இத்தனை கருணையை செஞ்சிருக்கிறியா அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம கண்ணுல ஒரு சொட்டுங்க, ஐயோ எனக்கு போய் சாமி இவ்வளவு செஞ்சிருக்கிறியா அப்படின்னு நீங்க உருகனீங்கன்னா அதுக்கு மேல அவன் பார்த்துக்குவான். செய்தார் வைத்தார்னா மேலும் மேலும் மனம் இலகுமாறும் தற்போதம் கெடுமாறும் செய்தார். அடியாருக்கு, நினைந்து உருகக்கூடிய அடியாருக்கு மேலும் மனம் இலகுமாறும் அவர்களுடைய தற்போதம் கெடுமாறும் செய்தார். தீவினைகள் இல்லாமே நீங்க வைத்தார். தீவினைகள் இன்னமே இருக்கக்கூடாது, கிளம்பு அப்படின்ட்டார். இல்லாமே நீங்க வைத்தார். கொஞ்சம் கூட இல்லாம தீவினைகளை முழுவதுமாக நீங்கி செல்லுமாறு செய்தார். சினம் திருகு களிற்று உரிவை போர்வை வைத்தார். வலு திருகுனா வலு, உருகுகின்ற சினம் உடைய யானையுடைய அந்த தோல் எப்படி தெரியுமா இருக்கும்? ரொம்ப வலிமை, முறுக்குகின்ற அந்த அந்த வலிமை பிரிக்கவே முடியாது. யானை தோல் உரிக்க முடியாது, அவ்வளவு முறுக்கு வலிமை உடையது. ஆனா அந்த யானையினுடைய தோலை ஓர்த்து போர்வையாக தன்னுடைய உடலில் போர்த்தி கொண்டார். செழுமதியின் தளிர் வைத்தார். இளம்பிறையை சடையில் வைத்தார். சிறந்து வானோர் இனம் துருவி மணிமகுடத்து ஏறத்துற்ற இனமலர்கள் போதவிழ்ந்து மதுவாய் பிழ்கி நனைந்தனைய திருவடி. என் தலைமையில வச்சாரே பெருமான், அவன் திருவடி எப்படி தெரியுமா இருந்தது? நனைந்திருந்தது. நனைந்தனைய திருவடி ஏன் நனைஞ்சிருந்தது? மதுவாய் பிழ்கியதனால, தேனெல்லாம் அவன் திருவடியில ஒழுகி ஒழுகி இருந்ததுனால, அந்த தேன் ஒழுகி இருந்த திருவடி என் தலைமையில வச்சதுனால அது தெரிஞ்சது நனைந்திருந்த திருவடி. அப்ப தேன் ஒழுகியது. ஏன் தேன் ஒழுகியது அப்படின்னா,
திருவடிக்கு மலரை போட்டும் பொழுது அந்த மலர் அப்பதான் அவிழ்ந்தது, மலர்ந்தது. திருவடியில போட்ட வாட்டித்தான் மலர்ந்தது. அந்த மலருக்கு உள்ள இருந்த தேனெல்லாம் சிவபெருமான் திருவடியை நனைத்தது. யாருங்க போட்டா மலர்? சிறந்து வானோர் சிறந்து இனம் துருவி, வானவர்கள் எல்லாம் மிகுதியாக வந்து இறைவனை தேடி தேடி அவனுடைய மணிமகுடத்து ஏறத்துற்ற இனமலர்கள் போதாகி இருந்த அந்த மலர்களை அப்படியே திருவடியில் ஏறுமாறு வானவர்கள் எல்லாம் அவன் திருவடியில போட்ட பூவு அதுல மலர்ந்த அந்த நிலையில் ஒழுகிய தேனினால் அவன் திருவடி நனைந்திருந்தது. அந்த நனைந்த அணைய திருவடியை என் தலைமேல் வைத்தார். யாரு? நல்லூர் எம்பெருமான். நல்லவாறே அவன் செய்கை, நல்லவாறே அவன் எனக்கு செய்த செய்கை, நல்லவாறே நல்லூர் எம்பெருமான் என் தலைமேல் வைத்தார். அங்க வந்து செருக்கு இல்ல, என் தலைமையில வச்சாரு தெரியுமா? அப்படி இல்ல, என் தலைமையில வச்சாருங்க. ஒன்னுக்கும் உதவாத ஒன்றும் போதா நாயேனை உய்ய கொண்ட நின் கருணை. அந்த எண் அப்படிங்கிறதுக்கு அதான் பொருள். என் தலைமையில போய் ஒன்றுக்கும் பற்றாத சிறியனுடைய புன்தலையில், இந்த தலை எப்படிங்க? கீழ்மையுடைய என்னுடைய தலையிலும் அந்த பெருமான் அவன் திருவடியை வைத்த செய்கை இருக்குது பாருங்க. இதுதாங்க அவனுடைய பேரருள் தன்மை. இத்தனை வருஷமா என்னை என்னென்ன பேசிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இன்னைக்கு வந்து திருவடி கேட்டா உனக்கு தந்துருவனான்லாம் நினைக்காம திருவடியை கேட்ட உடனே நல்லூருக்கு வா, உனக்கு உன்னுடைய நினைப்பை முடிக்கின்றேன் என்று சொல்லி சேக்கிழார் அருமையா சொல்லுவார். நன்மை பெருகு அருள் நெறியே வந்தணைந்து நல்லூரின் மண்ணு திருத்தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதினில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னிமிசை பாதமலர் கூட்டினான் சிவபெருமான் அப்படிம்பார். அப்ப எனக்கும் இந்த கருணையை செய்தானே சிவபெருமான் அப்படின்னு அருமையா சொல்றாரு. அப்போ இறைவனுக்கு அவன் திருவடியில் செலுத்தக்கூடிய மலர்கள் போது அது அப்ப திருவடியில் ஏறும் பொழுது மலர்கிறது. அந்த மலர்ந்த மலரில் இருக்கக்கூடிய தேன் அவன் திருவடியை நனைத்தது. அதனால நனைந்தனைய திருவடியை தலைமேல் வைத்தார் அப்படின்னு பாடுறார். பொன்னளத்தன் அருங்கொன்றை சடைமேல் வைத்தார். புலி உரியின் அதழ் வைத்தார். புனலும் வைத்தார். மண்ணளத்த திரள் தோல் மேல் மழுவாள் வைத்தார். வார்காதில் குலை வைத்தார். மதியும் வைத்தார். மின்னளத்த நுண்ணிடையால் பாகம் வைத்தார். வேளத்தின் உரி வைத்தார். வெண்ணூல் வைத்தார். நலத்த திருவடியின் தலைமையில் வைத்தார். நல்லூர் எம்பெருமானார் நல்லவாறே அப்படின்னார். பொன்னளத்த பொன் நலத்த, நலத்தன அழகு மிகுந்த, பொன் போன்ற அழகு நிறைந்த நறுமணம் மிக்க கொன்றை மலரை சடைமேல் வைத்தார். புலியினுடைய உரித்த தோலையும் அந்த மென்மையான தோலையும் தான் அணிந்து கொண்டார். சடைமேல் புனல் என்று சொல்லக்கூடிய கங்கையும் வைத்தார். மண்ணளத்த திரள் தோல், மண்ணளம் நிலை பெற்ற அழகுடைய திரண்ட தன்னுடைய தோல்மேல் மழுவும் வைத்தார். நீண்ட காதில் குழை என்ற அணிகலனை வைத்தார். சடைமேல் மதியும் வைத்தார். மின்னலத்த நுண்ணிடையார், மின்னலை போன்ற அழகு உடைய இடை உடைய உமையம்மையை இடப்பாகத்தே வைத்தார். வேளம் என்று யானையினுடைய தோலை உரித்து போர்த்தார். மார்பில் வெண்ணூல் வைத்தார். இவற்றையெல்லாம் கொண்டிருக்கக்கூடிய பெருமானுடைய திருவடி நன்னலத்த திருவடி, அதாவது மிகுந்த நன்மையை உடையது, உயிருக்கு மிகுந்த நன்மையை தருவதாகிய அவன் திருவடியை என் தலைமேல் வைத்தார். நல்லூர் எம் பெருமானார் நல்லவாறே. தோடேறும் மலர்கொன்றை சடைமேல் வைத்தார். துன்னெறிக்கின் வடம் வைத்தார்.
துவளை சிந்த பாடேறு படுதிரைகள் எரிய வைத்தார். பனிமத்த மலர் வைத்தார். பாம்பும் வைத்தார். சேடேறு திருநுதல் மேல் நாட்டம் வைத்தார். சிலை வைத்தார். மலை பெற்ற மகளை வைத்தார். நாடேறு திருவடியின் தலைமேல் வைத்தார். நல்லூர் எம்பெருமானார் நல்லவாறே. அப்படியே காமிக்கிறார். இந்த என் தலைமையில சிவபெருமான் திருவடி வச்சானே, அவனுடைய அருள் கோலத்தை நான் கண்டேன், அதை நீங்களும் பாருங்கன்னு காமிக்கிறார். அப்படியே அவருடைய உச்சி கேசம் அப்படின்னு சொல்ற கேசாதி பாதம், அந்த பாதத்தை வச்சாரு. அந்த பெருமான் சடையிலிருந்து நமக்கு அப்படியே செய்யறார், நமக்கு காமிக்கிறார் அவருடைய அருள் வடிவத்தை. தோடேறும் மலர் கொன்றை, ஒவ்வொரு பாட்டிலையும் மேலையும் கொன்றையில் ஆரம்பிச்சாரு. இங்க சொல்றாரு தோடேறும். தோடுனா இந்த இடத்துல இதழ், இதழ் நிறைந்த மலராகிய கொன்றை மலரை சடைமேல் தோடேறும் மலர் கொன்றை வைத்தார். துன் எருக்கின் வடம் வைத்தார். இந்த எருக்க மலர் என்று சொல்லக்கூடிய மலரை வைத்தார். துவளை சிந்த, துவளைனா துளி, பாடேறு திரைகள் பக்கங்களில் ஏறி தெளிக்கின்ற துளிகள் சிந்தக்கூடிய அந்த அலை கங்கை. கங்கை அப்படியே ததும்புதான், அப்படியே ததும்ப வந்திருக்கிறாருங்க சிவபெருமான். வேக வேகமா வந்திருக்கிறாரு திருவடி சூட்டணும்னு. அதனால அப்படியே அவர் வர்றப்ப மேல இருக்கக்கூடிய அந்த கங்கையெல்லாம் என்னாச்சு, துளி துவளை சிந்த அப்படியே தெளிக்குது. அந்த அப்படியே அலை கங்கையெல்லாம் மோதி அப்படியே சடைக்கு மேல அப்படியே தெளிக்குது. நம்ம சிவ படத்துல எல்லாம் பார்த்தா அப்படி படம் வரைஞ்சிருப்பாங்க கங்கையில. கங்கை அப்படி எல்லாம் ஊத்துறதெல்லாம் இல்ல, சாமி கட்டி வச்சிருக்கிறாரு. இங்க அப்பர் சாமி சொல்றாரு துவளை சிந்த பாடேறு படுதிரைகள் எரிய வைத்தார். துளி சிந்துமாறு அந்த ஒளி அலைகளை எல்லாம் வீசுமாறு செய்தார். பனி மத்த மலர், ஊமத்த மலர், குளிர்ந்த ஊமத்த மலரை சடையில் வைத்தார். சடையில் பாம்பும் வைத்தார். சேடேறு திருநுதல் மேல் நாட்டம், சேடுனா அழகு, அழகு மிகுந்த தன்னுடைய நெற்றியின் மேல், நாட்டம் அப்படின்னா கண், நெற்றியின் மேல் கண் வைத்தார். சிலை வைத்தார். சிலைனா வில், மேருமலையை சிலையாக வைத்தார். அந்த மலைரசனுடைய மகளை தன்னுடைய இடப்பாகத்தில் வைத்தார். மலை சிலை வைத்தார். மலை பெற்ற மகளை வைத்தார். நாடேறு திருவடியின் தலைமேல் வைத்தார். நாடு அப்படிங்கிற இடத்துல நாடுதல்னு பொருள். எல்லோராலும் விரும்பக்கூடிய திருவடியை என் தலைமேல் வைத்தார். நல்லூர் எம்பெருமானார் நல்லவாறே. அவனுடைய செய்கை, அவனுடைய பேரருடைய திறத்தை பாருங்கள் அப்படிங்கிறார். வில்லருளி வருப்புருவத்து ஒருத்தி பாகம் பொருத்தாகி விரிசடை மேல் அருவி வைத்தார். கல்லருளி வரிசிலையா வைத்தார். ஊரா கையிலாய மலை வைத்தார். கடவுர் வைத்தார். சொல் அருளி அறம் நால்வர்க்கு அறிய வைத்தார். சுடு சுடலை பொடி வைத்தார். துறவி வைத்தார். நல்லருளால் திருவடியின் தலைமேல் வைத்தார். நல்லூர் எம்பெருமானார் நல்லவாறேனார். வில் அருளி, மேருமலையை வில்லாக செய்யக்கூடிய நிலையில் வில்லுக்கு அருள் புரிந்து அந்த வில்லை உமையம்மனுடைய புருவத்துக்கு உமையாக சொல்லுமாறு பேரு அளித்தார். வில் அருளி வருப்புருவத்து ஒருத்தி பாகம் பொருத்தாகி விரிசடை மேல் அருவி வைத்தார். அந்த வில்லை போன்ற புருவம் உடைய உமையம்மையை தன்னுடைய உடலில் இடப்பாகத்திலே பொருத்தி விரிசடை மேல் கங்கை என்று சொல்லக்கூடிய அருவினா ஆறு, கங்கை என்ற ஆறு வைத்தார். கல் அருளி மலைக்கு அருள் புரிந்து அந்த மலையை சிலையாக வைத்தார். மேருமலையை வில்லாக வளைத்தார். ஊராக கடவுர் வைத்தார். மலையாக கைலாய மலை வைத்தார். சொல் அருளி அறம் நால்வர்க்கு அறிய வைத்தார். இப்போ நால்வர்க்கு அறம் அவர்கள் அறிய வைத்தார். உணர வைத்தது வேற, அறிய வைத்தது வேற. உணர வைத்தது என்பது ஞானத்தை உணர வைத்தல் அப்படிங்கிறது. கல்லாலின் உடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் அப்படிங்கிற பாடல்ல சொல்லாமல் சொன்னவரை அப்படிங்கிற இடம் தான் உணர்த்திய இடம். இங்க அதுக்கு முன்னதே அவங்க உணர்வதற்கு முன்ன கற்று தேர்ந்தார்கள்னு சொல்றார். வல்லார்கள் நால்வருக்கும், நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள். அவங்க கற்று அதுல தெரிந்து கொண்டாங்க.
அந்த தெரிந்து கொண்டது எப்படின்னா, அதுவும் சிவபெருமான் சொன்னது. சொல் அருளி, சொற்களை வழங்கி அறம் அப்படிங்கிற வேதத்தை நால்வர்களுக்கு அறிய வைத்தார் முதல்ல. அப்புறம்தான் அவங்க எல்லாம் படிச்சு முடிச்சிட்டு இந்த ஞானம்னா என்னன்னு சொல்லுங்கிறப்பதான் ஞானம் என்பது சொல்லப்படுவதில்லை, அது அனுபவ பொருள், உணரப்பட வேண்டியது என்று யோக நிலையில் இருந்து ஞானத்தை அவர்களுக்கு உணர்த்தினார். அதனால இங்க சொல்றது வேதத்தை நால்வர்களுக்கு சொன்னார். சுடுசுடலை பொடி வைத்தார், சுடுகாட்டு சாம்பலை தன்னுடைய உடலில் பூசி வைத்தார், பொடி வைத்தார். துறவி வைத்தார். துறவி அப்படிங்கிற துறவு நிலைன்னு குறிக்கும் இந்த இடத்துல. தகுதி உள்ள உயிர்களுக்கு துறவு நெறி என்ற ஒரு வழியை உலகத்தில் வைத்தார். நல்லருளால் திருவடியின் தலைமேல் வைத்தார். எனக்கு இறைவன் நல் அருள் என்ற திருவடியை என் தலைமேல் அவனுடைய நல் அருளால் வைத்தார். என் தலைமேல் நல்லூர் எம்பெருமானார் நல்லவாறே விண்ணிரியும் திரிபுரங்கள் எரிய வைத்தார். வினை தொழுவார்க்கு அற வைத்தார். துறவி வைத்தார். கண்ணெறியால் காமனையும் கொடியா வைத்தார். கடிக்கமலம் மலர் வைத்தார். கையிலை வைத்தார். திண் எறியும் தன்புணலும் உடனே வைத்தார். திசை தொழுது மிசை அமரர் திகழ்ந்து வாழ்த்தி நன்னறிய திருவடி என் தலைமேல் வைத்தார். நல்லூர் எம்பெருமானார் நல்லவாறே. விண்ணிரியும் திரிபுரங்கள், தேவர்களை எல்லாம் அஞ்சி அவர்களெல்லாம் நடுங்கி ஓடும்படி கொடுமை செய்த திரிபுரங்களை சிவபெருமான் ஒரு புன்சிரிப்பினாலே எரித்தார், எரிய செய்தார். வினை, இந்த தொழுவார்க்கு வினை அற வைத்தார். வினை எடுத்து தொழுவார்க்கு பக்கத்துல போட்டீங்கன்னா பொருள். தொழுவார்க்கு வினை அற வைத்தார். நீங்க அவனை தொழுபவர்களுக்கு வினைய குறைக்கல, ஒண்ணுமே அந்த வினை இல்லாம அறுத்தெறிஞ்சிட்டார். வினை அற வைத்தார். எப்படி? வினை அறுத்த பிறகு பற்று அற வைத்தார். இந்த பாடல்ல துறவிங்கிறது பற்று அற செய்தார் அர்த்தம். கண்ணெறியார் காமனையும் பொடியா வைத்தார். நெற்றி கண்ணை திறந்து காமன் உடலை சாம்பலாகும்படி செய்தார். கடிக்கமல மலர் வைத்தார். தாமரை மலரை தன்னுடைய இருக்கையாக வைத்துக் கொண்டார். கையிலை என்ற மலையை வைத்தார். திண்ணெறியும் தன்புணலும் உடனே வைத்தார். வலிய நெருப்பையும் கையில வச்சிருக்கிறாரு. குளிர்ந்த நீரையும் சடையில வச்சிருக்கிறாரு. அதனால எரியும் புனலும் உடனே வைத்தார். அதாவது வலிய நெருப்பையும் குளிர்ந்த நீரையும் உடனே வச்சிருக்கிறார். சிவபெருமானால மட்டும்தான் முடியும். நெருப்பு இருந்துச்சுன்னா, தண்ணி இருந்தா, தண்ணி மிகுந்தா நெருப்பு அணைஞ்சு போயிடும். நெருப்பு மிகுதியா இருந்தா தண்ணி காணாம போயிடும். ஆனா இந்த இடத்துல சிவபெருமானத்துல ரெண்டும் உடனே இருக்கின்றது. திசை தொழுது மிசை அமரர் திகழ்ந்து, 8 திசையிலும் இருக்கக்கூடிய தேவர்கள், வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் திகழ்ந்துனா வணங்கி, வணங்கி வாழ்த்தி அவர் திருவடியை காண முடியாத நன்னறிய திருவடி அது. தேவர்களும் முனிவர்களும் காண கிடைக்காத அந்த திருவடியை தலைமேல வச்சிட்டாரு. அவங்கெல்லாம் பார்க்க முடியாத திருவடி, அவர்களால் நெருங்கி செல்ல முடியாத, நன்ன முடியாத திருவடியை என் தலைமேல வச்சார். நல்லூர் எம்பெருமானார் நல்லவாறே. உற்றுளவு பிணி உலகத்து எழுமை வைத்தார். உயிர் வைத்தார். உயிர் செல்லும் கதிகள் வைத்தார். மற்ற அமரர் கணம் வைத்தார். அமரர் காணா மறை வைத்தார். குறைமதியம் வளர வைத்தார். செற்றமழி ஆர்வமடு காம லோபம் சிரவாத நெறி வைத்தார். துறவி வைத்தார். நல் தவர் சேர் திருவடியின் தலைமேல் வைத்தார். நல்லூர் எம்பெருமானார் நல்லவாறேனார். உற்று பிணி உளவு உலகத்து எழுமை வைத்தார். இந்த உலகம் உற்று பிணி உளவும் உலகம். நம்ம முதல்ல உடலை பத்தி பார்த்தோம். என்ன சொன்னாரு? குறும்பை ஊரும் ஒரு கூடுனார். இந்த உலகத்தை சொல்றாரு இந்த இடத்துல. உற்று உளவு பிணி. இந்த உலகத்தில் மிகுந்து பரவி இருக்கக்கூடியது பிணி. அப்ப பிணி மிகுந்து பரவி இருக்கக்கூடிய இந்த உலகத்தில்
எழு எழுமை வைத்தார்னா 7 வகை பிறப்பு வைத்தார். இந்த பிணி மிகுந்து பரவி இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் 7 வகையான பிறவிகளை வைத்தார் இறைவன். ஊர்வன, பரப்பன, நீர்வாழ்வன, தேவர், பறவை, விலங்குகள், மனிதர்கள் அப்படின்னு 7 வகையான பிறவி இந்த உலகத்துல வச்சிருக்கிறார். 7 வகை பிறப்புக்கு வரக்கூடிய அந்த பிறக்கக்கூடிய உடல்களில் உயிர் வைத்தார். உயிரோடு இந்த உடலுக்குள்ள உயிரை வைத்தார். உயிர்கள் செல்லும் கதிகள் வைத்தார். அந்த உயிர் வாழ்ந்த பிறகு தான் சேர்த்து வச்ச பாப புண்ணிய அடிப்படையில நரகத்துக்கு செல்லணுமா சொர்க்கத்துக்கு செல்லணுமா அப்படின்னு சொர்க்க நரகம் என்று சொல்லக்கூடிய கதிகளை அவன் தான் வச்சிருக்கிறான். எல்லாத்தையும் அவனே படைச்சிருக்கிறான் சிவபெருமான். உலகம் 7 வகை பிறப்பு, 4 வகை தோற்றம், அந்த உயிர்கள் வாழக்கூடிய அந்த நிலையில் அந்த உயிர்கள் சேர்க்கக்கூடிய வினைகளின் அடிப்படையில அந்த இன்ப துன்பத்தை அனுபவித்து கழிப்பதற்கு நரகங்களுக்கு செல்லணும் சொர்க்கங்களுக்கு செல்லணுங்கிற கதிகள் வைத்தார். மற்ற அமரர் கணம் வைத்தார். அமரர் கூட்டம், அமரர் காணா மறை வைத்தார். அமரர் கூட்டத்தை படைச்சதும் அவன்தான். ஆனா அவங்களுக்கெல்லாம் காணாம மறைந்திருக்கிறதும் அவன்தான். அதனால அமரர் கணம் வைத்தார். அமரர் காணா மறை வைத்தார். மறைனா இந்த இடத்துல மறைவு. அப்ப அமரர்கள் எல்லாம் அவன் தான் அந்த பதத்தை எல்லாம் கொடுத்து இன்ப போகங்களை எல்லாம் படைச்சு கொடுத்த சிவபெருமான் தான். அவன் அந்த தேவர்களால் காண முடியாதவனாகவும் இருக்கின்றான். குறைமதியம் வளர வைத்தார். ஒற்றை கலையோடு தன்னை அடைந்த சந்திரனை வளர வைத்தார் சிவபெருமான். செற்றம் மலி ஆர்வமோடு காமலோபம் சிரவாத நெறி வைத்தார். செற்றம்னா சினம், சினம் அழிந்தது. ஆர்வம் முதலாகிய அந்த காமலோபம் என்று சொல்லக்கூடிய பகை, உயிருக்குரிய பகை 6. அதுல இந்த காமம், குரோதம், லோபம், மதம், மாச்சரியம் என்று சொல்லக்கூடிய 6 உயிருக்கு பகை. அது என்ன செய்யும் அப்படின்னா சினம் நிறைந்தது. அந்த சினம் நிறைந்திருக்கக்கூடிய மோகம், காமம், குரோதம், லோபம், மதம், மாச்சரியம் என்று சொல்லக்கூடிய 6 பகைகளையும் மிகுந்து போகாத நன்னெறியை இந்த உலகத்தில் அவன்தான் வச்சிருக்கிறான். உலகத்தையும் 7 பிறப்பையும் சொர்க்க நரகங்களையும் அமரர் கூட்டத்தையும் அமரர் காணா மறைவையும் வைத்த அதே சிவபெருமான் உயிர்கள் நரக சொர்க்கத்துக்கு போவாம சிவலோகத்தில் தன் திருவடியை வந்து அடையக்கூடிய நன்னெறியையும் இந்த உலகத்தில் சிவபெருமானே வைத்திருக்கிறார். எல்லாத்தையும் வச்சிருக்கிறாருங்க. நன்னெறியும் வச்சிருக்கிறார். ஆப்ஷன் நம்ம கையில கொடுத்துட்டார். கேள்வி கேட்டாச்சு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆப்ஷன் ஏ, பி, சி, டி. அவ்வளவுதான். நீங்க நாம தேர்ந்தெடுக்கிறது தான். நம்ம கிட்ட கொடுத்தாச்சு. நாம டிக் அடிச்சா பாஸ். சரியான விடையா இருந்தா மார்க், இல்லைன்னா போச்சு. மறுபடியும் பிறவி, மறுபடியும் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய். தெரியல எப்படி வருவோமோ. ஆனா இப்ப வந்தாச்சு, படிச்சாச்சு, கரெக்டா பதில் எழுதி பாஸ் ஆயிடும். பாஸ் ஆனா 2வது போயிடலாம், 3வது போயிடலாம். இல்ல அப்படின்னா மறுபடியும் ஃபெயில் ஆனா என்ன ஆகும்? மறுபடியும் போயிட்டு வரணும். போயிட்டு வர்றப்ப மறுபடியும் மனிதனா வருவோமா? ஐயோ தெரியலையே. புல்லா வருவோமா, கூடா வருவோமா தெரியாது. ஏதோ கருணையினால நாம செஞ்ச ஏதோ தவத்தின் காரணமாக சிவபெருமான் இந்த பிறவியில நமக்கு மனித பிறவிய கொடுத்துட்டார். ஆனா இதை நாம பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் மறுபடியும் என்ன பிறவி தெரியாது. ஏன் வாய்த்தது நந்தமக்கு இது ஓர் பிறவி. நாம மறுபடியும் மனித பிறவி கிடைக்கும் நினைக்க முடியாது. அப்பர் சாமி சொல்லிட்டார், இதுதான் ஒப்பற்ற பிறவி. இந்த பிறவி நமக்கு கிடைச்ச பிறவியிலேயே சிறந்த பிறவின்னு நீங்க இந்த பிறவியை மதித்து வாழ வேண்டும்ங்கிறார். அதனால எல்லாத்தையும் படைத்து கொடுத்த சிவபெருமான் உயிர்கள் மயங்கி வினையை சேர்த்து பிறவி குழியில விழுந்து பிறவியாகிய பெருங்கடலிலே உழன்று கொண்டிருக்கிறது இருந்து நீங்குவதற்கான நன்னெறியையும் இந்த உலகத்தில் சிவபெருமான் வைத்திருக்கிறார். பின்பற்ற வேண்டுமா வேணாமா நாம தான் ஆப்ஷன் நம்ம கையில. பின்பற்றனா சரி, இல்லைன்னா
பின்பற்றலாம். அது வரலும் வந்து போயிட்டே இருக்கலாம். ஒரு நாளைக்கு பெருமான் என்ன பண்ணுவாரு? கொண்டு வந்துருவாரு. நன்னெறி, சிரவாத நெறி, 6 வகையான பகையும் மிகாத நன்னெறியை வைத்தார். பற்று அற வைக்கக்கூடிய துறவி வைத்தார். நல் தவத்தை சேர்த்திருக்க கூடியவர்கள் அடையக்கூடிய அந்த திருவடியை தலைமையில வச்சாரு. பிறந்து பிறந்து நல்ல தவங்களை செய்த நல் தவர் அவருக்குரியது இந்த திருவடி. ஆனா என் தலைமையிலையும் அந்த திருவடியை வச்சாரே, அவர் செய்கை, அவருடைய பேரருடைய தன்மை என்ன என்று சொல்வது? நல்லூர் எம்பெருமானார் நல்லவாறே மாறுமலைந்தார் அரணம் எரிய வைத்தார். மணிமுடி மேல் அரவு வைத்தார். அணிகொள் மேனி நீரு மலிந்து எரியாடல் நிலவ வைத்தார். நெற்றி மேல் கண் வைத்தார். நிலையம் வைத்தார். ஆறு மலைந்து அரு திரைகள் எரிய வைத்தார். ஆர்வத்தார் அடி அமரர் பரவ வைத்தார். நாறு மலர் திருவடி என் தலைமேல் வைத்தார். நல்லூர் எம்பெருமானார் நல்லவாறேனார். மாறு அப்படின்னா பகை, மலைந்தார் பகை, பகையினால் போர் செய்த அரணம் அப்படின்னா மதில், அந்த மும்மதிலையும் எரிய வைத்தார். மணிமுடி மேல் அழகான தன்னுடைய முடிமேல் பாம்பை வைத்தார். அழகான முடிமேல், நாமெல்லாம் அழகான முடிச்சு என்ன வைப்போம்? நல்லா ஒரு அழகா வச்சு அப்படியே கிளிப்பெல்லாம் போட்டு அப்படி அழகு பார்ப்போம். சிவபெருமானுடைய அழகான முடி மேல ஏங்க ஏதாவது முத்து பவளம் ரத்தனம் இப்படி ஏதாவது வச்சிருந்துக்கலாங்க. போயும் போய் இந்த பாம்பை தூக்கி வச்சிருக்கிறார். அழகான முடி, மணிமுடி மேல் அரவு வைத்தார். அணிகொள் மேனி நீரு மலிந்து, அழகான திருமேனிங்க. அதுல சந்தனம் இருக்குது, ஜவ்வாது இருக்குது, என்னென்னமோ இருக்குதுங்க. ஆனா அதெல்லாம் விட்டு போட்டு என்ன பண்ணாரு? நீரு மலிந்து எரியாடல், சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கிட்டு நெருப்பை ஏந்திக்கிட்டு ஆடிக்கொண்டிருக்கிறாருங்க இந்த உலகத்துல. நிலைத்து நிற்கார். அவரு சாம்பலை பூசிட்டு நெருப்பை ஏந்தி ஆடனாலும் அவரு நிலையாக இருக்கிறார். நிலைத்து நிற்குமாறு வைத்தார். நெற்றி மேல் கண் வைத்தார். நிலையம் வைத்தார். நிலையம் என்பது திருக்கோயில்கள். இந்த உலகத்துல இந்த மண்ணில உயிர்கள் உய்வு பெறுவதற்காக நிலையம், அருள் நிலையம், அவன் அருள் வெளிப்படக்கூடிய நிலையமான திருக்கோயில்களை சிவபெருமான் தான் வச்சிருக்கிறார். நினைச்சு பாருங்க, ஒரு கோயில் அப்படின்னா அது சிவபெருமான் கருணையினால் அவன் எழுந்தருள் இருக்கக்கூடிய கோயில், அவன் வச்ச கோயில், அவன் விரும்பி எழுந்தருள் இருக்கிறான். எத்தனையோ கோயில், எத்தனையும் காணும். அத்தனை கோயிலும் சிவபெருமான் வைத்த கோயில். நிலையம் வைத்தார் அப்படிங்கிறார். ஆறு மழைந்து அறுதிரைகள் எரிய வைத்தார். முடிமேல் அணிந்திருக்கக்கூடிய கங்கை கரையை மோதி உடைக்கும் வகையில் அலைகள் சிதறுமாறு வைத்திருக்கிறார். என்ன அர்த்தம்னா, அவ்வளவு பெரு வெள்ளமான கங்கையையே தன்னுடைய சடையில் அடக்கி வைத்திருக்கிறார் அர்த்தம். ஆர்வத்தால் அடி அமரர் பரவ வைத்தார். உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆர்வத்தினால தேவர்கள் எல்லாம் தன்னுடைய திருவடியை வழிபட்டு உய்யுமாறு செய்தார். நாறு மலர் திருவடி, மலர் நாரும் திருவடி, அதன் நறுமணமிக்க மலர்கள் அப்படியே மனம் வீசக்கூடிய திருவடியை என் தலைமேல் வைத்தார். நல்லூர் எம்பெருமானார் நல்லவாறே. குளங்கள் மிகு மலைகடல்கள் ஞாலம் வைத்தார். குருமணி சேர் அற வைத்தார். கோலம் வைத்தார். உளம் கிளரும் அரவத்தின் உச்சி வைத்தார். விடம் உண்டு அருளி வைத்தார். என் தோல் வைத்தார். நலம் கிளரும் புனல் கனலுள் அனிலம் வைத்தார். நிமிர் விசும்பின் மிசை வைத்தார். நினைந்தார் இன்னார் நலம் கிளரும் திருவடி எந்தலை மேல் வைத்தார். நல்லூர் எம்பெருமானார் நல்லவாறே. குளம் அப்படின்னா கூட்டம், மிகு மலை கடல், மலை கூட்டங்களும் கடல்களும் இந்த உலகத்தில் வைத்தார் சிவபெருமான். இருநிலனாய் தீயாகி நீருமாகி இயமானனா எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் முத்தியாகி பெருநலம் அப்படின்னு சொல்லு, மண்ணாகி விண்ணாகி மலையுமாகி அப்படின்னு சொல்லுவார். இந்த இடத்துல அதான் சொல்றாரு. மலை கூட்டங்களையும் கடல்களையும் இந்த உலகத்தில் வைத்தார். குருமணி சேர் அற வைத்தார். நிறம் வாய்ந்த மாணிக்க மணி வைத்தார். கோலம் வைத்தார். கோலம்னா அழகான அந்த வேடம்,
நிறம் வாய்ந்த அந்த குருமணியாகிய மாணிக்க மணியை போன்ற தன்னுடைய மேனி பவள மேனியை கொண்டிருக்கிறார் அர்த்தம். உளம் கிளரும் அரவத்தின் உச்சி வைத்தார். இந்த அரவம் சீற்றம் விஷம் உடைய அந்த அரவத்தை, அந்த அரவத்தின் படம் உச்சி படம் படமெடுத்து ஆடக்கூடிய விஷமுடைய நாகத்தை தன்னுடைய சடையில் வைத்திருக்கிறார். உண்டருளி விடம் வைத்தார். விடம் உண்டு அருளி கண்டத்தில் வைத்தார். விடம் உண்டருளி தன்னுடைய கண்டத்தில் வைத்தார். என் தோல் வைத்தார். நிலம் கிளறும் புனல், நிலத்தை எல்லாம் கிளறக்கூடிய அரித்து கொண்டு ஓடக்கூடிய புனல் நீர், கனல் நெருப்பு, அனிலம் காற்று. அப்ப நீர், நெருப்பு, காற்று, காற்றோடு கனலும் புனலும் வைத்தார். அப்ப நம்ம சைவ சித்தாந்தத்தை சொல்லும் பொழுது அந்த ஒடுக்க முறையில மண் என்பது அடுத்தது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆகாயத்துல 5 ஆகாயம் இடம் கொடுத்திருக்கும். அப்ப நிலம் நீர்ல ஒடுங்கும், நீர் நெருப்புல, நெருப்பு காற்றுல ஒடுங்கும். அப்ப அதான் இங்க சொன்னாரு, காற்றோடு கனலும் புனலும் வைத்தார். நிமிர் விசும்பின் மிசை வைத்தார். நிமிர்ந்திருக்கக்கூடிய விசும்பாகிய மிசைனா மேலிடம், விசும்பாகிய மேலிடத்தை தனக்கான இடமாக வைத்திருக்கின்றார். 224 புவனங்களுக்கும் மேலாக இருக்கக்கூடிய இடம் அவனுடைய இடம். அங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் இப்படி பார்த்தா நான் கொஞ்சம் கூட கண்ணுக்கு தெரிய மாட்டேன். சிவபெருமான் இருக்கிற இடத்துல இருந்து எட்டி பார்த்தா அந்த உயரத்துக்கு இந்த உலகம் பூமியே தெரியுமா இல்லையா தெரியல. அப்புறம் எங்க பூமி தெரிஞ்சு, அப்புறம் ஆசியா கண்டம் தெரிஞ்சு, அப்புறம் இந்தியா தெரிஞ்சு, தமிழ்நாடு தெரிஞ்சு, அப்புறம் நல்லூர் தெரிஞ்சு, அங்க வந்த என்னங்க தெரியறது சாமி. அங்க இருக்கக்கூடிய அந்த பெருமான் சத்தியமுற்றத்துல நான் கேட்டதை நினைச்சு நினைந்தார். இந்நாள் நினைந்தார். நான் அன்னைக்கு கேட்டத இன்னைக்கு நினைச்சு நான் நினைச்சதை முடிச்சு வைக்கணுங்கிறதுக்காக நான் சத்திமுற்றத்தில் கேட்டதை நினைந்தாரா, என் நினைப்பதனை முடிப்பதற்காக நலம் கிளர்ந்திருக்கக்கூடிய அவன் திருவடியை என் தலைமேல் வைத்து என் நினைப்ப முடிச்சாரே. எம்பெருமான் நல்லூர் எம்பெருமான் நல்லவாரே. இறைவன்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா கேட்ட நாம மறந்தாலும் மறந்துடலாம், ஆனா சிவபெருமான் நிச்சயம் மறக்க மாட்டார். இங்க அதையே அப்பர் சாமி சொல்றாரு. நீ நம்பியாரூரர் வரலாற்று இதை பார்க்கலாம். சென்றுருளும் கதிரிரண்டும் விசும்பில் வைத்தார். திசைப்பத்தும் இருநிலத்தில் திருந்த வைத்தார். நின்றருளி அடி அமரர் வணங்க வைத்தார். நிறைத்தவமும் மறைப்பொருளும் நிலவ வைத்தார். கொன்று அருளி கொடும் கூற்றம் நடுங்கி ஓட குறைகளல் சேவடி வைத்தார். விடையும் வைத்தார். நன்றருளும் திருவடியின் தலைமேல் வைத்தார். நல்லூர் எம்பெருமானார் நல்லவாறு. சென்று உருளக்கூடிய 2 கதிர். இங்க வானத்துல அறிவியல் விஞ்ஞானத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் உருண்டுகிட்டு இருக்குது வானத்துல. பூமி உட்பட சூரியன், சந்திரன், என்னென்ன கோள்களோ அதெல்லாம் என்ன ஆயிட்டு இருக்குதுங்க, உருண்டு கொண்டு இருக்கின்றது. அப்படி சென்று உருண்டு செல்லும் வட்ட வடிவமான 2 கதிராகிய சந்திரனையும் சூரியனையும் வானத்தில் வைத்தார். திசை 10, ஏன்னா 8 தானே, இங்க 10 சொல்றார். 10 திசை என்னன்னா 8 திசை நமக்கு தெரியும். மேல் கீழ் என்று அதோட சேர்த்தீங்கன்னா 8 கூட்டல் 2 10 திசையும் இருநிலத்தில் திருந்த வைத்தார். நின்றருளி அடியமரர் வணங்க வைத்தார். வெளியில் நின்று அமரர்கள் அடி வணங்குமாறு வைத்தார். நிறை தவமும் மறைப்பொருளும் நிலவ வைத்தார். கொன்றருளி கொடுங்கூற்றம் நடுங்கி ஓட குறைகளல் சேவடி வைத்தார். கூற்றுவனை கொன்று மரக்கருணை செய்த அதே பெருமான் அந்த மரக்கருணை வாயிலாக மார்க்கண்டேய முனிவருக்கு வீடுவேறு என்ற அறக்கருணையும் செய்தார். யமனை உதைச்சதுனால யமனுக்கு செய்தது மரக்கருணை, அதே வேளையில் மார்க்கண்டேயருக்கு செய்தது அறக்கருணை. ஆக அவன் மரக்கருணை செய்வது அறக்கருணையும் அதுல இருக்குதுங்கிறத
இந்த பாடல்ல கொன்றருளி கொடுங்கூற்றம் நடுங்கி ஓட குறைகடல் சேவடி வைத்தார் விடையும் வைத்தார் மார்க்கண்டேயருக்கு நன்று அருளும். நன்று அப்படின்னா வீடு பேறு, நன்மை என்பது உயிர்கள் வீடு பேற்றை அடைவது உயிருக்கு நன்மை, உயிருக்கு நல்லதாகிய நன்மையாகிய திருவடி பேற்றை வழங்கக்கூடியது வீடு பேறு. அந்த திருவடி என் தலைமேல் வைத்தார் நல்லூர் எம் பெருமானார் நல்லவாறே. பாம்புரிஞ்சி மதிகிடந்து திரைகள் ஏங்க பனிக்கொன்றை சடைமேல் வைத்தார் பணிசெய் வானோர் ஆம் பரிசு தமக்கெல்லாம் அருளும் வைத்தார் அடுசுடலை பொடி வைத்தார் அழகும் வைத்தார் ஓம்பரிய வல்வினை நோய் தீர வைத்தார் உமையை ஒருபால் வைத்தார் உகந்து வானோர் தாம் பரவும் திருவடியின் தலைமேல் வைத்தார் நல்லூர் எம்பெருமானார் நல்லவாறே. பாம்பு உறிஞ்சி உராய்ந்து கிடந்திருக்கு. சிவபெருமான் சடையில பாம்பு எப்படி கிடக்குது அப்படின்னா அந்த நிலவை உரசிக்கிட்டு இருக்குதான். பாம்பு உறிஞ்சி மதி கிடந்து திரைகள் ஏங்க. பாம்பு அப்படியே அந்த பிறையோட உரசிட்டு இருக்குது. அதுக்கு பக்கத்திலேயே கங்கை இருக்குது. அப்படியே கங்கை அலை வீசுது. இந்த பாம்பு நிலவை உரசிட்டு இருக்குதான். இந்த காட்சியை காமிக்கிறாரு. பாம்புரிஞ்சி மதி கிடந்து திரைகள் ஏங்க இதெல்லாம் இருக்க சடை மேல பனி குளிர்ந்த கொன்றை இப்படிலாம் இருக்கக்கூடிய சடையை வச்சிருக்கிறாரு. அப்போ உயிர்களுடைய பகையெல்லாம் நீக்கி அவற்றையெல்லாம் பகை தீர்த்து உடன் வைத்த பண்பனாக சிவபெருமான் இருக்கின்றார். தனக்கு பணி செய்யக்கூடிய வானோர்களுக்கு ஏற்ற வகையில் பரிசு வைத்தார், தமக்கெல்லாம் அருளும் வைத்தார். வானோர்களுக்கு அவங்க கேட்கறத கொடுத்தாரு. ஆனா தமக்குனா நமக்கு, நமக்கெல்லாம் இறைவன் அருளும் வைத்தார். அடுசுடலை பொடி வைத்தார். சுடுகாட்டு சாம்பலை அழகாக பூசிக்கொள்ளக்கூடிய பூச்சாக வைச்சிருக்கிறார். அது பூசனாலும் அழகா இருக்கிறார். அழகும் வைத்தார். ஓம்பரிய வல்வினை நோய். நம்ம வினைய நாம் நீக்கிக் கொள்ள முடியாது. நம்மால் நீக்குவதற்கு அரிய வினை வல்வினைகளை தீருமாறு சிவபெருமான் செய்தார். உமையம்மையை ஒரு பாகத்து வைத்தார். மிகவும் மகிழ்ந்து வானோர்கள் தேடி அடையறுக்க வணங்க தேடக்கூடிய திருவடியை, நாம் அன்போடு பரவும் திருவடியை என் தலைமேல் வைத்தார். நல்லூர் எம் பெருமானார் நல்லவாறே. நிறைவாக சொல்றார். குளம் கிளறும் வருதிரைகள் ஏழும் வைத்தார். குருமணி சேர் மலை வைத்தார். மலையை கையால் உளம் கிளற எடுத்தவன் தோல் முடியும் நோவ ஒரு விரலால் உற வைத்தார். இறைவா என்று புலம்புதலும் அருளோடு போர் வாழும் வைத்தார். புகழ் வைத்தார். புரிந்து ஆளாக கொள்ள வைத்தார். நலம் கிளறும் திருவடி என் தலைமேல் வைத்தார். நல்லூர் எம் பெருமானார் நல்லவாறே. அப்பர் சாமி சொல்றார், உன்ன பிறவியில அந்த ராவணனுக்கு அந்த விரலினால் ஊண்டினார் பாருங்க, அந்த திருவடி அப்பயே பார்த்தவரு, அந்த திருவடி என் தலைமையில வச்சாருங்கிறார். குளம்னா கூட்டம், அப்படியே மலை கூட்டங்கள், அலை வீசக்கூடிய கடல் ஏழும் வச்சிருக்கிறார். சிறந்த குருமணி சேர் மலை வைத்தார். அந்த கைலாயம்ங்கிற மலை பொன்னிறத்த மலை, பொன்னின் வெண்திரு நீரு புனைந்தன அப்படிங்கூடிய அற்புதமான நிறம் சிறந்த கைலாய மலையை வைத்தார். அந்த மலையை தன்னுடைய வலிமையுடைய தோளினால் எடுப்பேன் என்று செருக்கினாலே பெயர்த்தெடுத்த ராவணனுடைய முடியையும் அந்த தோளையும் ஒரு விரலால் துன்பமுற வைத்தார். இறைவா என்று ராவணன் புலம்ப அவனுக்கு அருளோடு போர்வாளும் கொடுத்தார். அவனுக்கு போர்வாளும் அப்புறம் புகழ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் தம் வைத்தார். புலம்புதலும் அருளோடு போர்வாளும் வைத்தார். புகழ் வைத்தார். புரிந்து ஆளா கொள்ள வைத்தார். இறைவனை அடைவதற்கு அவன் புகழை வைத்திருக்கிறான். தம் புகழ்களை இடைவிடாது சொல்லக்கூடிய அடியவர்களை ஆளாக கொண்டார் சிவபெருமான். இந்த புகழை வச்சவரும் அவருதான். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவனுடைய புகழை அவன் நம்முடைய அருளாளர்கள் வாயிலாக இந்த உலகிற்கு நமக்கு கொடுத்திருக்கிறான். தேவாரம், திருவாசகம், இந்த
12 திருமுறைகள், சாத்திர நூல்கள், இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. நாம் செஞ்ச தவம். அதுல நமக்கு கிடைத்த இந்த தோத்திரங்களை, இறைவன் பொருள் புகழை சொல்லக்கூடிய இந்த பணுவல்களை எல்லாம் உள்ளன்போடு உருகி நாம் ஓதினால் அந்த புகழ் வைத்தார். அந்த புகழை சொல்லக்கூடியவர்களை புரிந்து அவரை ஆளாக கொள்ள வைத்தார். இத்தனை நலத்தையும் செய்யக்கூடிய அந்த திருவடியை என் தலைமேல் வைச்சார். நல்லூர் எம் பெருமானார் நல்லவாறே என்று அவனுடைய பேர் அருள் தன்மையை, தனக்கு நல்லூர் பெருமான் செய்த பேரருள் தன்மையை, அந்த அருள் அனுபவத்தை நமக்கும் பெருமானுடைய அருள் கோலத்தை உச்சியிலிருந்து பாதம் வரை எடுத்து காட்டி அப்பெருமானை அடைவதற்குரிய புகழை, அந்த புகழாகிய பணுவல்களை அவனே கொடுத்திருக்கிறான். உலகத்தை கொடுத்தவன், 7 வகை பிறப்பை வச்சவன், சொர்க்க நரகங்களை படைத்தவன், தேவர்கள் கூட்டங்களை வைத்தவன், தேவர்கள் காணா நிலையில் மறைந்து நிற்பவனாகிய சிவபெருமான் தான் அன்பர்கள் தன்னை அடைவதற்காக பொருள் புகழாகிய பணுவல்களையும் கொடுத்திருக்கிறான். அதை புரிந்து அதை ஓதி அவனுக்கு அன்பு செலுத்தினார். அப்பெருமக்களை அவனே ஆளாக கொள்ளவும் செய்வார் என்று அப்பர் சாமிகள் பதிகத்தை நிறைவு செய்கிறார். அதனால நல்லூர் எம் பெருமானார் நல்லவாறே நம்மை படைத்திருக்கிறார். அவரை நல்லவாறு நாம் புகழ்ந்து அவன் திருவடி இன்பத்தை அடைவோம் என்று சிந்தித்து இவ்வகையிலே இந்த சிந்தனையை நிறைவு செய்து அமைகிறேன். திருச்சிற்றம்பலம். காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் விஞ்ஞான பானுவாகி உயிலாரும் பொருள் திரு ஆவடு துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு ஈடூழி தலைகமாதோ சயிலாதி மரபுடையோன் திருமரபு ஈடூழி தலைகமாதோ சயிலாதி மரபுடையோன் திருமரபு ஈடூழி தலைகமாதோ. ஆடகமதுரை அரசே போற்றி, உடல் இலங்கு குருமணி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.